ரியலி ஸ்டூபிடிட்டி. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யார் குடிக்கக்கூடாதுன்றதை பற்றி தான் நம்ம யோசிக்கணும். டயபெட்டிக் பேஷண்ட்னா நீங்கள் க்ரீன் டீ குடிக்கக்கூடாது. இஃப் யூஆர் ஹைப்பர்டென்சிவ் நீங்கள் க்ரீன் டீ குடிக்கக்கூடாது. உங்களுக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நீங்கள் க்ரீன் டீ குடிக்கக்கூடாது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். இன்றைக்கி வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் டீ. க்ரீன் டீ வந்து இப்போ ஆஃப் லேட்டாக வந்து எல்லாருமே அது வந்து ரொம்ப யூஸ் பண்ணுறாங்க. ஸோ க்ரீன் டீ வந்து எல்லாரும் குடிக்கலாமா, யாரெல்லாம் குடிக்கலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் க்ரீன் டீன்றது வந்து ஒரிஜினேட் ஆனது வந்து சைனாவில். சைனீஸ் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களோட க்ரீன் டீயே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம கன்சியூம் பண்ணுற மாதிரி இருக்காது. அவங்களுக்கு வந்து ஷெட்டட் லீவ்ஸ் மாதிரி இருக்கும். அந்த லீவ்ஸை வந்து அவங்க பாயில் பண்ணி அதை வந்து அப்படியே ஃபில்டர் கூட பண்ண மாட்டாங்க. கொஞ்ச நேரம் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் அது குடிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் அவங்களோட க்ரீன் டீ. நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் க்ரீன் டீ இருக்குது. ஸோ இந்தியாவில் இப்போ வந்து பேக்லேயும் வருது, அட் த சேம் டைம் பவுடர்ஸ்லேயும் வருது க்ரீன் டீ. ஸோ இந்த க்ரீன் டீ வந்து யாரெல்லாம் குடிக்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யார் குடிக்கக்கூடாதுன்றது